ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கார்த்திகை தீபத்தில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ரம்யான்ட்ட ஐஸ்வர்யா தீபா கிட்ட போய் எல்லாம் ஒன்றும் சொல்லிடுறான். அதுக்கு தீபா உடனே கிளம்பி பிரம்யம்மாங்கிட்ட போய் அத்தை எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் நிறுத்திடலாங்காட்டி ஏமான்னு கேட்கும் இது மாதிரி அம்மா அப்படின்னு நடந்த விஷயத்த சொல்கிறான். எனக்கு அதெல்லாம் இல்லைம்மா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, வேணும் உங்கள் அம்மா அப்பாவே கேட்கலான்னு எங்கள் அம்மா போயிட்டு போகிறாங்க. போய் கேட்கல அவங்க மாற்றி சொல்லிடுறாங்க. அப்படியெல்லாம் இல்லைம்மா, நாங்கள் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம், அது தப்பாக புரிஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்ட்டு தீபா உடனே ஐஸ்வர்யாவை பார்த்து இது மாதிரி இன்னொரு தடவை செஞ்சீங்க என்னை பொல்லாதவளாக பார்ப்பீங்க, வேறு தீபா பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுட்டு போயிடுறான். உடனே அபிராமியம் ஐஸ்வர்யாவை கூப்பிட்டு இன்னொரு தடவை நீ இது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன், அப்புறம் அவ்வளோதான் நடக்கதான் இங்கே வேலையாக இருக்கணும் அபிராமி அம்மாவும் ஐஸ்வர்யா பிடிச்சி திட்டிடுறாங்க. அடுத்த சீன் ரம்யாவுக்கு கல்யாணம் ஜானகியும் தர்மலிங்கம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, நடந்தால் அபிராமியம்மா உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி இதை ஐஸ்வர்யா ஒட்டு கேட்டான். அதை கேட்டுட்டு இது எப்படியோ கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இது ஒரு நல்ல பிளானு, நம்மளுக்கு இவங்களே ரம்யா கொடுத்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரம்யா அப்படியே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஐஸ்வர்யா போகிற தீபா போய் காஃபி கொடுத்து விட்றோம் ரம்யாவுக்கு. கார்த்திகை தேடி ரூம் போகிறோம். அங்கே போனால் கார்த்திக் இல்லை, அதுக்கு பதில் தீபா தான் இருக்கேன். அதுக்கு தீபாவுக்காக எல்லாம் மாற்ற முடியாது நம்ம கலாச்சாரத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சொன்னதும் சரி வாங்கிட்டு வந்துடுறோம். தீபா உயிருக்கு ஆபத்தில் இருக்கு தீபா என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னு பக்கத்தில் கேட்குறேன். ரம்யா ஆமாம் தீபா, உடனே கல்யாணம் நடந்துச்சுன்னா மாப்பிள்ளை உயிருக்கு ஆபத்தாமா மாப்பிள்ளைக்கு கொடுத்துட்டு அக்டரை நின்றுக்கிறான். ரம்யா மைண்ட் வயசு இது. மாப்பிள்ளை பொண்ணு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிற மாதிரி இது பண்ணுறா. ஆனால் மாப்பிள்ளை எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறா. உடனே எல்லாம் தட்டு மாற்றி வீட்டு எல்லாம் ஒரு நிச்சயம் மாதிரி செஞ்சுட்டாங்க. இந்த பக்கம் ரம்யா செம்ம கடுப்புட்ருக்கான். அதோடு இன்றைக்கி எபிசோடு முடியுது. நாளைக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடையும். பாய் பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே வந்தடையும். தேங்க்யூ.